ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா செலவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு சொல்கிறதுக்கு நான் ரெடி, கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். விஜயா போயிட்டு மனோஜ் நீ போயிட்டு குழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் கதவை தட்டினா அவள் வெளியே வரல. அப்புறம் பார்த்தா அவள் தூங்கிட்டா. எல்லோரும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு மனோஜ் போயிட்டானா, கதவை திறந்து உள்ளே போயிட்டானான்னு எட்டி பார்க்குறா விஜயா. அப்புறமா இவள் வெளியே வந்துடுறா. கதவு திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ரோகிணிக்கு. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. மாமா ஆஃபீஸ் போவாங்க இல்லைங்க இன்றைக்கி புதன்கிழமையில், அதனால் அவருக்கும் நாஸ்டா செஞ்சுட்டு லஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் இன்றைக்கி புதன்கிழமையில் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறேன், நான் இன்றைக்கி என் தம்பியை பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற, கடை நல்லா தானே போகுது, இந்த ரோகிணி ஏன் போய் கடன்லாம் வாங்குறா, ஏதோ இருக்குது இவளுக்குள்ள, ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ரோகிணி வெளியே வந்து பார்க்குறா. விஜயா தூங்குறாளா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க அண்ணாமலை அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. பணம் கிடச்சது தெரிஞ்சுன்னா முத்து எடுத்துப்பாரோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைம்மா, எல்லோரும் பாசமாக தான் இருப்பாங்க. இப்போ உன் புருஷனு கூட தான் கோவம் வருது, அப்போ அவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ மூத்த மருமக, நீ தான் இருந்து எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாரு. சரி கொஞ்சம் தனியிட்டோம், அதுக்கப்புறம் நானே பேசுகிறேன் விஜயா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை கிளம்பிடுறாரு. முத்து சப்போர்ட்டுக்கு வராங்க, சாரி. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு ரோஹிணி உட்காடுறாங்க. நீ ஏந்திரி, சாப்பிடாத, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா நான் இனிமேல் இங்கே சாப்பிட மாட்டேன், ஆண்டி என்கிட்ட பேசுகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவான். அதுக்கப்புறமா விஜயா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல பார்வதி, அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்லுவாள். அவங்களும் என் அம்மா தான், நீங்களும் என் அம்மா தான், அம்மா மாதிரி தானே உங்களை பார்க்குறேன், அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பாசம் காட்டினாலும் கோபத்தை காட்டினாலும் இப்படி தான் காட்டுவா, நான் பேசுகிறேம்மா அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணி அனுப்புகிறா வீட்டுக்கு. எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீ வீட்டுக்கு போமா, நான் பேசுகிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போகுது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.